ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய பஜாஜ் ஃபைனான்ஸோட இஎம்ஐ 3 மாதம் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் 31 வரலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் இஎம்ஐ பே பண்ணுறதை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோட அஃபிஷியல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து என்ன பஜாஜ் ஃபைனான்ஸில் கொடுத்தீங்க அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிங்க. ஸோ நீங்கள் 2 மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 3 மாதத்துக்கான இந்த இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணுறது மூலிமா வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுறது மூலிமாவும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இஎம்ஐ வந்து 3 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளாக்ல இருக்குது. ஸோ அந்த பிளாக்ல இருக்கிற அந்த ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே வந்து மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. மெயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாரி வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ டூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு weekendbajajfinance.in அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயில் வந்து கொடுத்துங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் A to Z வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேமுங்கிற இடத்துல உங்களுடைய நேம் போட்டுங்க, லோன் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய லோன் நம்பர் போட்டுங்க, மொபைல் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துங்க. ஸோ மெயில் ஐடி இருந்தால் உங்களுடைய பஜாஜ் ஃபைனான்ஸில் கொடுத்த அந்த மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி வந்து கொடுத்துங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து தேவையில்லை. ஸோ உங்களுக்கு லோன் நம்பர் தெரியலனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பஜாஜ் ஃபைனான்ஸோட அஃபிஷியல் ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோன் நம்பர் வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த லோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் மல்டிபிள் லோன் வந்து வாங்கியிருந்தீங்களாலும் ஸோ அதோட லோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் பர்டிகுலர் லோனுக்கு மட்டும் எனக்கு moratorium அப்ளை பண்ணுறதாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை லோனுக்கு வந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு லோனுக்கும் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், 3 லோனுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லோன் நம்பர் கன்ஃபார்மாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணி விட்டுருங்க அந்த மெயிலுக்கு. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறதுனா இந்த ஆப்லேயே வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கொஸ்டின் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா moratorium அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது லோன் பிடிக்கிற டேட்லேருந்து 7 நாளைக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து அந்த அமௌண்ட் பிடிச்சிட்டாலும் நீங்கள் 5 நாளுக்குள்ளார லோன் பிடிச்ச டேட்லேருந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் moratorium பாலிசியில் சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் 3 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கான இந்த டியூ பவுன்சிங் அமௌண்ட் 450 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 24% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட பேமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு மாதத்துக்கான பவுன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450 ரூபா, 3 மாதத்துக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1350 ரூபா வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 24% சேர்த்து வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அந்த 3 மாதத்துக்கு ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.